கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரந்தொடுவோம். சில நேரங்களில் நம்ம முழு வேதாகமத்தையும் கையில் வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறது என்ன தெரியுமா? ஆண்டவரே ஒரு வார்த்தை தாரும். ஆண்டவருடைய எல்லா வார்த்தைகளும் இந்த வேதாகமத்தில் இருக்குது. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரலாம் அதே சொல்கிறாங்க, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை கொடுத்தாரும்பாங்க. ஆனால் இந்த வேதாகமத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். பைபிள் படிக்கிறவங்கள ஒரு வார்த்தை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு கொடுத்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. நீங்கள் வேதாகமத்தை வாசியுங்கள். வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது அதற்குள்ளிருந்து ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை தருவார். அந்த வார்த்தை தான் முக்கியம். இது ஒரு வார்த்தையை பைபிளில் எடுத்து கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து கொடுக்கறதில்ல. இதெல்லாம் நாம் உருவாக்கி கொண்ட முறைகள். இப்படி ஆண்டவர் நமக்கு செய்வார்னு இல்லை. நீங்கள் இன்னசென்ட்டாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கொடுத்த வார்த்தைகள், ஆண்டவர் பேசின வார்த்தைகள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் போதித்த வார்த்தைகள், இவைகளை வாசிக்கும் பொழுது, வாசித்து சிந்திக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவன் வார்த்தைகளை கொடுப்பார். அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அதற்கு பதிலாக நீங்கள் பைபிளில் நான் இத்தனை அத்தியாயம் படித்தேன், இது வரைக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கல, நானும் காலிருந்தே ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை கொடுப்பார். இல்லை, இந்த மாதிரி நாம் குறிப்பிட்ட விதமாக ஆண்டவரை எதிர்பார்க்கக்கூடாது. அவர் கொடுத்த வார்த்தைகளை, ஒருவேளை அன்றைக்கி நீங்கள் படிக்கிற வார்த்தைகளுக்கும் நீங்கள் இருக்கிற சூழலுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் தொடர்பு இருக்கும். நீங்கள் படித்து கொண்டே இருங்கள், படித்ததை சிந்தித்து கொண்டே இருங்கள், அதை தியானம் பண்ணி கொண்டே இருங்கள். மொத்த வேதாகமத்தை ஆண்டவர்களிடத்தில் கொடுக்கும்போது அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கொடும் என்று நீங்கள் கேட்பதல்ல, அவற்றுக்குள்ளிருந்து இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஏதாவது பேசுவார். அது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை அப்படியே எடுத்து உங்கள் இருதயத்தில் வைக்கிறதில்ல. உங்களுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வார்த்தையை ஆண்டவர் கொடுப்பார். உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஆதரவு வார்த்தையை கொடுப்பார். உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஆலோசனை வார்த்தையை கொடுப்பார். உங்களுடைய இருதயத்தில் ஒரு பரிசுத்தத்துக்கு ஏதுவான வார்த்தையை கொடுப்பார். இப்படித்தான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று வேதாகமத்தில் பல அத்தியாயங்களை படித்தால் அதிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்தார். நான் அதை அடிக்கோடிட்டு வைத்திருக்கிறேன். அப்படி அல்ல. மொத்தத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னோடு பேசும். அவர் பேசுவதை கேட்பதற்கு ஒரு வழியாக வேதாகமத்திலிருந்து நான் வசனத்தை வாசிக்கலாம். சில நேரம் வேதத்தை வாசிக்காத வேளையிலும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வார்த்தையை தருவார். நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை தருவார். நெருக்கடியான சூழலை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை தருவார். எனவே ஆண்டவர் எந்த நேரத்திலும் நம்மோடு வார்த்தை மூலம் சந்திப்பார். மொத்தத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரை என்னை நடத்தும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், ஆலோசனை தாரும், என்னுடைய வாழ்வை நான் எப்படி வாழ வேண்டும் எனக்கு சொல்லித்தாரும். அவ்விதமாக கேட்க வேண்டும் என்று பைபிள்லேருந்து எனக்கு ஒரு வசனத்தை எடுத்து தாரும். அவ்விதமாக நம்ம கேட்கக்கூடாது. அது ஒரு சரியான வழியில், இதை விட மேன்மையான வழிகள் இருக்கிறது. ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கப்படணும். அந்த வார்த்தையின் துனி உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்.